தாக்கு பகை வீழ்த்தி தனித்தமிழின் சீர் உயர்த்தி பூக்கும் புதுமை காணும் புரட்சி விளைந்த இடத்தில் நிற்பதற்கே நான் தயங்குகிறேன். அவருடைய புரட்சிகரமான வாழ்வு தமிழக புலவர் தோற்ற வரலாற்றில் சொல்லும் செயலுமாக, செயலில் ஈக எரிதடலாக, சேதாரம் இல்லாமல் தகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்று சாலையார் கூறுவதைப் போல வாழ்ந்த தமிழக எழுத்தாளர்கள் தொடக்கம் முதல் சங்ககாலம் தொட்டு புலவர் பாரம்பரியத்தில் நின்ற ஒரே மனிதர் புலவர் கு. கலியபெருமா. அந்த புறநானூற்று வரியும் மார்க்சிய பெரியாரிய சிந்தனையின் உள்ளடக்கம் தமிழ் வழி கல்விக்கான அடித்தள சிந்தனையும் வாய்க்கப்பெற்ற ஒரு முழுமுதல் தமிழ் போராளியாக இந்த நூற்றாண்டில் அவர் வாழ்ந்தார். அந்த வாழ்வில் நாம் எல்முனையானும் ஈகத்தை இணைத்து கொள்ள முடிவெடுத்துக் கொள்வதுதான் அவரை வணங்குவதன் வாயிலாக ஏற்படுகின்ற ஒரு முடிவாக கருதுகிறேன். அந்த சூழலில் அவர் முடிவாக ஒரு அரசியல் முடிவை நமக்கு பதிவு செய்திருக்கிறார். அவருடைய நூலில் இறுதி 1.5 பக்கத்தில் வருங்கால அரசியலுக்கான ஒரு முடிவை மேற்குலக நாடுகள் மீண்டும் தெற்காசியாவின் பக்கம் திரும்ப இருக்கிறது. அதை முறியெடுக்க வேண்டுமானால் தமிழ் தேசிய சிந்தனையின் ஆழமும் தமிழ் வழி கல்வியும் முன்னெடுப்பதன் வாயிலாக உலக தேசிய இனத்தோடு முற்போக்கான அணுகுமுறையில் இணக்கமாக பழகி உலக தேசிய இன விடுதலையோடு நம்மையும் இணைத்து கொண்டு ஒரு பன்னாட்டு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே என்னுடைய வாழ்க்கையின் படிப்பினையாக நான் உங்களுக்கு வழங்குகிறேன் என்று அந்த மக்கள் துணையோடு மரணத்தை வென்றேன் என்ற நூலின் இறுதியாக பதிவு செய்திருக்கிறார். அந்த 1.5 பக்கமும் நாம் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டிய தூரங்கள். அந்த அடிப்படையில் ஆந்திராவில் டாக்டர் கோகுல் முத்ரா, பல்வேறு மொழி மாநிலங்களில் இது போன்ற உணர்வுகள் வருகின்றன. அந்த வருகையில் தமிழ் மறவர் பொன்னம்பலனார் தொட்டு இந்த ஆண்ட திறத்தால் அழியா தமிழ்கலையால் மாண்ட புகழின் நின்றுலவும் இந்த தமிழாகரியத்தின் எழுச்சியில் இந்த பகுதியில் பொன்னம்பலனார் அவர்களுடைய மீட்சி என்பதும் அவருடைய எழுச்சியான சுயமரியாதை இயக்கமும் அவர் குடும்பத்தையே பகுத்தறிவு தனித்தமிழ் கொற்றன் என மொழி தூய்மையாக்கி கொண்டு அந்த வழிநிலையில் மொழி தூய்மை இயக்கத்திற்கும் அவர் வித்திட்டு அதை மருத்துவர் கொற்றன் அவர்களும் தொடர்ந்து இணையங்களிலே போட்டு வருகிறார். எனவே நாம் வெவ்வேறு அரசு ஊழியர்களாக கல்வியாளர்களாக இருந்தாலும் பகுதி நேரமாக புலவரருடைய கருத்தை நோக்கி அதை முன்னெடுக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியின் மேனாள் மாணவர் புரட்சியாளர் குணசேகரன் போன்றவர்களுடைய அடுத்த தலைமுறையும் அதோடு இணங்கி பெருகி வரும் மதமூட நம்பிக்கைக்கு எதிராக, பெருகி வரும் சனாதனத்திற்கு எதிராக நாம் முற்போக்கை முன்னெடுக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஒவ்வொருத்தரும் 5 விழுக்காடு பங்கை செலுத்துவதன் வாயிலாக 10 ஆண்டுகளில் அந்த மதமூட நம்பிக்கையற்ற போக்கை அகிலத்தில் கொண்டு வர, கார்ப்பரேட்டுகளின் வலிமையை ஒடிக்க, உழைக்கும் மக்களின் உதிரத்தினால் வளரும் உலகத்தை அவர்கள் கையிலே ஒப்படைக்க நாம் ஒன்று திரண்ட வேண்டும் என்பதுதான் புலவர் கலியபெருமாள் அவர்களுக்கு செலுத்தும் வீர வணக்கம். எங்களுக்கும் அவருக்குமான உறவு பேராசிரியர் விருத்தாசலம் அவர்களுடைய பற்றி தோழர் அவர்கள் சொன்னார்கள். அவர்களெல்லாம் திருவையாறு அரசர் கல்லூரியில் பயின்றவர்கள். புலவர் கலியபெருமாள் திருவையாறு அரசர் கல்லூரியில் இறுதி 2 ஆண்டுகள் பயின்றவர். அவரோடு
கலந்துரையாடுகிற பொழுது அந்த கல்லூரி சூழலை எல்லாம் சொல்லுவார். மயிலத்திலிருந்து நீக்கப்பட்டு திருவையாற்றில் சேர்ந்து படிப்பை முடித்தார். மாவலர் புலவர் அரசப்பனார் அவர்களும் உடன் பயின்றவர்கள். அவர் திருக்காட்டுப்பள்ளியை சார்ந்தவர். அதெல்லாம் அந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருடைய பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேசிய இனங்களின் விடுதலையும், அந்த விடுதலை என்பது சுரண்டலற்ற குமுகாய் அமைப்போடு அமைய வேண்டும் என்பதும், அது பன்னாட்டு அடிமை விலங்கடிக்கக்கூடிய திசையில் தெற்காசிய மண்டலத்தில் வலுவூன்றி தெற்காசியாவில் இருக்கும் தமிழர் பரவிய பண்பாட்டு மூலங்களை இணைத்து அந்த உறவின் அடிப்படையில் அவர்களையும் இணைத்துக் கொண்டு அகிலத்தில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆழமான புரிதல். அந்த புரிதலில்தான் தமிழ் வழி கல்வி இயக்கம், அதே போன்று மார்க்சிய சிந்தனையாக இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அனைத்தும் திப்பியாக இயங்கி வருவதை அவர் வருத்தப்பட்டு கொண்டார். ஏதாவது ஒரு புள்ளியில் ஒருங்கிணைந்து தாய்மொழி கல்விக்கும் தாய்மொழி கல்வி வழி சிந்திக்கும் மக்களுக்கும் அந்த மக்களின் விடுதலை உணர்வை நோக்கியும் பயணம் செய்வதற்கு அவருடைய நினைவு நாள் சூளுரையாக ஒரு ஆண்டுக்கு 5 விழுக்காடு நம்மாலான முற்போக்கு சிந்தனையில் பயணிப்போமே. ஆனால் 20 ஆண்டில் 100 விழுக்காட்டை நாம் எட்ட முடியும் என்கின்ற புள்ளி விவரத்தை இந்த தியாக தழும்பு பதிவான இந்த இடத்திலிருந்து மிகுந்த வேகத்தோடு பதிவு செய்து அவரோடு பணியாற்றி மறைந்து போன அனைவருக்கும் சேர்த்து வீர வணக்கத்தை கூறி அமைகிறேன். வணக்கம்.